பசங்களா, நீங்கள் கஷ்டப்பட்டு சூப்பராக படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி எல்லா சாப்டரையும் சூப்பராக ரிவைஸும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போது இந்த டைம் நம்ம ஒரு டாப்பர் மாதிரி படிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. முதல்ல நீங்கள் ஏற்கனவே நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். தேர் ஆல் வெரி ஜெனரிக். ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிற மார்க் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இட் க்ரோஸ் வித் யூ. நீங்கள் இதில் பெர்ஃபார்ம் பண்ண உங்கள் கூடவே இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுது. இதை கிராஃப்ட் பண்ணது யார் அப்படின்னு தெரியுமா? நம்மளுடைய வேதாந்தோடைய சாம்பியன் டெஸ்ட் சீரீஸ். இதை உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆல் இந்தியா லெவலில் உங்களுக்கு 5th ரேங்க் அண்ட் 7th ரேங்க் எடுத்த ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், எய்ம்ஸ் டெல்லியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை ஏற்கனவே thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டை எடுத்து இதை முழுக்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மார்க் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது நிறைய இடத்துல நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டக் ஆயிடுறோம். ஏன் நம்ம ஸ்டக் ஆகிறோம்? நிறைய நேரத்தில் நமக்கு ரீசன் தெரியுதா? சுத்தமாக கிடையாது. இதில் நிறைய நேரங்களில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக மார்க்கை கொடுத்துரும். ஆனால் இந்த மார்க்கில் இருந்து நான் எப்படி மீண்டு எழுந்து வரது, அதுக்கான ரோட் மேப்பை ஏதாவது கொடுக்குதா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் மட்டும் தேவையில்லை பசங்களா. இதுதான் இன்றைக்கி சினாரியோ. உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் மட்டும் தேவையில்லை. இந்த ப்ராக்டிஸ் கூடவே சேர்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனும் என்ன ஆகணும் அப்படின்னா எவால்வ் ஆகணும். இந்த ப்ராக்டிஸ் ஓகே தட் எவால்வ்ஸ் வித் யோர் ப்ரிப்பரேஷன். அதுதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதை நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயணிக்க ஆரம்பிக்கணும். அதை நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட்டை எடுக்கவும் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போது நான் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது ஏதோ ஒரு சாதாரண டெஸ்ட் சீரீஸ் கிடையாது. இது ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லை, இது நீங்கள் இப்போ என்ன லெவலில் இருக்கீங்களோ அதில் ஆரம்பித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெஸ்ட் சீரீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை இன்னும் லெவலப் பண்ணிகிட்டே வரும். உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அதை டார்கெட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாக்கிட்டே வரும். சரியா? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை டிசைன் பண்ணது யார்? ஏற்கனவே ஆல் இந்தியா லெவலில் 5th and 7th ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு பயங்கரமான ஹை குவாலிட்டி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை தரப்போகுது ஃபார் NEET 2025. அது மட்டும் இல்லை, இந்த டெஸ்ட்டை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது, ஒரு டீட்டெயில்டு ஃபீட்பேக் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரி டாபிக்ஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸும் இது ப்ரொவைட் பண்ண போகுது. சரியா? ஸோ இதில் எவ்வளவு டெஸ்ட் உங்களால் அட்டன் பண்ண முடியுமோ இந்த டெஸ்ட் சாம்பியன் டெஸ்ட் சீரீஸ் இதில் என்ரோல் பண்ணுங்கள். எல்லாருமே அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் எவ்வளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுங்க. சரியா? இது உங்கள் கூடவே சேர்ந்து ட்ரெயின் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட மார்க் ஓகே இந்த சீலிங்கெல்லாம் உடைச்சிட்டு சூப்பராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போது அதுக்கு இந்தியாவில் இருக்க டாப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபுளாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்போது. அது மட்டும் இல்லை, உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஏன் செய்யாமல் இருக்கணும்? See, you have done the studying, now level up your practice.